3 நாள் பேசாமல் இருந்து ஒரு முஸ்லிமை பகைத்து வாழ்ந்து அதே பகைமையோடு அவன் மரணித்தால் அவன் நரகம் செல்லுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவர் தொழுகையாளியாக இருந்தாலும், அவர் ஜக்காத்தை கொடுப்பவராக இருந்தாலும், அவர் ஹஜ்ஜை நிறைவேற்றுபவராக இருந்தாலும், ஒரு முஃமினை பகைத்தால் அல்லாஹ்வுடைய தூதர் மேலும் சொன்னார்கள், திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் அல்லாஹ்விடத்திலே ஒரு முஃமின்களுடைய அமல்கள் எடுத்து காட்டப்படுகிறது. அல்லாஹ் இருவரை மன்னிக்காமல் ஒதுக்கி விடுகிறான். அவர்கள் யார்? தங்களுக்குள் பகைமைகளை கொண்டவர்கள். அல்லாஹ் மலக்கை சொல்லுவான், இந்த இருவரையும் ஒதுக்கி விடுங்கள் மன்னிப்பில் இருந்து, அவர்கள் தங்களுக்குள் சமாதானம் ஆகும் வரை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுவதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். கண்ணியத்துக்குரிய அன்பு தோழர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, யோசித்து பாருங்கள். இந்த சமூகம் பல காரணங்களுக்காக தங்களுக்குள் வெறுப்பை காட்டுகிறது. பல விஷயங்களுக்காக, பல நோக்கங்களுக்காக, பல குறிக்கோளுக்காக தங்களுக்குள் வெறுப்பு